தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ உங்க வீடியோ சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கெட்டப் போட்டீங்களா, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வாங்கணும் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பை ப்ரோ. நீ மச்சான் மாடா போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து வந்துடலாம் கூட. டேய் இவனே ஒரு லூஸ் பண்ணடா. இவன் கூட எதுக்குடா போட்டோ எடுக்கிறீங்க? இந்த மூஞ்ச வேற எங்க காலேஜ்ல வேற சீஃப் கெஸ்டா வேற கூப்பிடுறாங்க. நம்ம பசங்க யாருமே அவனை கண்டு கூட இல்ல. ஒரு ஜூஸ்ண்ணா. ஆனா என் காலேஜ் பொண்ணுங்க தான் அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவரு ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி. டேய் இந்த மூஞ்செல்லாம் எதுக்குடா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? மச்சான் அவர் கேக்குற மாதிரி பேசுறடா. டேய் கேக்கட்டும்டா, பேச்சு கிரிஞ்சு மாதிரி பண்றது விட்டு வேலைக்கு போவான்டா. முன்னரா ப்ரோ டே ஒரு பிக் மட்டும் ப்ரோ. எடுத்துக்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, நீ எடுத்துக்கலாம். ப்ரோ அந்த போட்டோ எல்லாம் பிடிக்காது ப்ரோ. வா ப்ரோ நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. வரேன் ப்ரோ. டேய் புண்டை. என்னது புண்டையா? இந்த வார்த்தை சொல்லும் போது உனக்கு எவ்வளவு கோவம் வருது. அந்த மாதிரிதான் எங்க வீடியோ கமெண்ட்ல எங்க மெசேஜ்ல ஏன் நேர்ல எங்களுக்கு கேக்குற மாதிரி பேசுறீங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. கம்முனரா ப்ரோ. சாரி ப்ரோ. ப்ரோ. சரி நீ கேளு. நீ என்ன புடிக்கிட்டேன்னு எல்லா காலேஜ்லயும் கூப்பிடுறாங்க. பெரோ சொல்லடா. இருங்க ப்ரோ. ஒரு வீடியோ இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை எடிட் பண்றது அதை விட கஷ்டம். அந்த வீடியோவை கரெக்டான டைம்ல போஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒழிச்சு சமாச்சாரம் உங்க அருமை புரியணும்னு. டேய் இதுதான் எங்களோட வேலை. அதே என்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சரி அப்புறம் எதுக்குப்பா உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லா பேஜ்ல வச்சு ட்ரோல் பண்றாங்க? டேய் உங்களுக்கு இப்பவும் புரியலையா? நாங்க டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க் போட்டு 100க்கும் மேல கேரக்டர் போட்டிருக்கேன். ஆனா அது ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போடல. அது ஏன் தெரியுமா? நாங்க வந்துட்டா பிடிக்காதுல்ல. ப்ரோ அவனே உங்க வீடியோ எல்லாம் பாப்பான் ப்ரோ. ஏதோ பாக்காத மாதிரி சீனா போடுறான் ப்ரோ. கட்டி விடுங்க ப்ரோ. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. நாங்க காசு கூட வாங்காம சீஃப் கெஸ்டா போறது தெரியுமா? இவங்கள மாதிரி ஆளுங்கனாலதான். எங்களை மாதிரி சினிமாக்காக உண்மை ஒழிக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்க ரோடா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நடிப்போம், ஆடுவோம், பாடுவோம். சினிமா இஸ் ஜஸ்ட் நாட் எ ஒர்க். இட்ஸ் an emotion.